டிஎன்பிசியில் உள்ள எல்லா எக்ஸாமுக்குமே வந்து இந்த ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் புள்ளியிலிருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து நிகழ்வெண், ஓகேவா, இங்கிலீஷில் ஃப்ரீக்வன்சி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கணக்கு பார்ப்போம். அந்த கணக்கை வச்சு நிகழ்வெண்னா என்னன்னு சொல்லியிருந்தேன். 3 6 6 4 3 2 6 இப்படின்ட்டு ஒரு நம்பர் சீரியஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 6 மற்றும் 3 நிகழ்வெண் வந்து என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து இப்போ ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 நிகழ்வெண் 3. ஏன் 6 நிகழ்வெண் 3 அப்படின்னு வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 6 எத்தனை டைம் வந்திருக்கோ அதுதான் அதோட நிகழ்வெண். 6 வந்து 3 டைம் வந்து வந்திருக்கு. ஓகேவா. கன்சிடர் ஹவு மெனி டைம்ஸ் ரிப்பீட். ஓகேவா, எத்தனை டைம் வந்து அந்த நம்பர் ரிப்பீட் ஆகுதோ அதுதான் வந்து அந்த இதோட நிகழ்வெண். இப்போ 6 வந்து 3 டைம் வந்திருக்கு, அதனால் 6ஓட நிகழ்வெண் வந்து 3. அதே வந்து இப்போ என்ன 3இன் நிகழ்வெண் வந்து 2 டைம் வந்து வந்திருக்கு. ஓகே, 3 வந்து 2 டைம் வந்திருக்கு. ஸோ 3இன் நிகழ்வெண் வந்து 2. ஓகேவா, இவ்வளோ தான் இந்த கணக்கு. நிகழ்வெண்ணா வந்து ரொம்ப சிம்பிள், இவ்வளோ தான். ஓகேவா. அடுத்த வீச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீச்சு இங்கிலீஷில் ரேஞ்ச் அப்படிம்பாங்க. வீச்சு வந்து பெரிய நம்பர் மைனஸ் சிறிய நம்பர். ஓகேவா, பெரிய எண் மைனஸ் சிறிய எண். இப்போ உதாரணத்திற்கு இப்படி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 25 37 48 57 18 90 இதோட வீச்சு காண்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இப்படி கணக்கில் வந்து வீச்சு காணணும் அப்படின்னா வந்து என்ன செய்யணும்னா நமக்கு பெரிய எண் மற்றும் சிறிய எண் தேவை. அப்படின்னா வந்து நம்ம ஏறு வரிசை, அதாவது அசெண்டிங் ஆர்டரில் வந்து இந்த டேம் எழுதிட்டோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஏறு வரிசையில் எழுதுனா என்ன வரும்? 18 25 37 48 57 90. ஓகேவா, இதுதானே ஏறு வரிசை. ஸோ இதில் வந்து பெரிய நம்பர் வந்து என்னது? 90. ஸோ பெரிய நம்பர் 90 மைனஸ் சிறிய நம்பர் வந்து என்னது? 18. சிறிய நம்பர் 18. இவ்வளோ தான். இதை கழித்து போட்டால் இதான் வீச்சு. 90 மைனஸ் 18 72. ஸோ இந்த கணக்கோட வீச்சு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 72. ஓகேவா, அதை தான் வந்து செஞ்சுருப்பாங்க. ஓகே, இப்போ வீச்சு கெழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வீச்சுனா வந்து நம்ம எல் மைனஸ் எஸ்ன்னு போட்டோம், பெரிய எண் மைனஸ் சிறிய எண். அதே இது வீச்சு கெழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய எண் மைனஸ் சிறிய எண் டிவைடட் பை பெரிய எண் ப்ளஸ் சிறிய எண், எல் மைனஸ் எஸ் டிவைடட் பை எல் ப்ளஸ் எஸ். ஓகேவா, சிம்பிள். இப்போ வந்து இதற்கு வந்து ஒரு கணக்கு வந்து பார்ப்போமா? ஓகே, இப்போ இந்த கணக்கும் வந்து சேம் தான். ஓகே, அதே கணக்கு தான் கிட்டத்தட்ட. ஓகேவா, கொஞ்சம் நம்பர் மாற்றிருக்கு. 25 37 48 57 18 20 22 90இன் வீச்சு கெழு வந்து காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஏறு வரிசையில் வந்து எழுதுனா நம்ம எப்படி எழுதுவோம்? 18 20 22 25 37 48. இது வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிலன்னா இப்படி எழுதலாம். ஓகேவா, உங்களுக்கு பார்த்த உடனே தெரியுது அப்படின்னா வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து போட்டுட்டு போயிடலாம். ஓகே, இப்போ பார்த்த உடனே தெரியுது இந்த நம்பரில் வந்து பெரிய நம்பர் 90, சின்ன நம்பர் வந்து 18 அப்படின்னா கழிச்சு போட்டுட்டு போயிடலாம். அதேமாதிரி இங்கேயும் பார்க்கிங்க, இங்கே பார்த்த உடனே வந்து பெரிய நம்பர் 90, சின்ன நம்பர் 18ன்னு தெரியுது அப்படின்னா பார்த்த உடனே வந்து ஆன்சர் எழுதலாம். ஏறு வரிசைங்கிறது அந்த பேசிக் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் வந்து ஏறு வரிசை எழுதி கண்டுபிடிச்சா ஈஸியாக இருக்கும். ஸோ நல்ல மேக்ஸ் செய்வீங்கன்னா பாருங்கள் எது பெரிய நம்பர் 90. ஸோ 90 மைனஸ் 18 ஓகே 72 வருது. 90 ப்ளஸ் 18 ஓகேவா ஒரு 108 வருது. இது ரெண்டையும் வந்து 18ஆல் டிவைட் ஆகும். ஸோ 18 ஒரு 18 18 இரு 18 36 4 18 72. ஓகேவா, ஓகே 4 18 72 5 18 90 6 18 108. ஸோ அவ்வளோதான். 4/6 இது 2ஆல் டிவைட் பண்ணலாமா? 1 2 2 2 4 3 2 6. ஸோ 2/3 வந்து இந்த கணக்கோட வீச்சு கெழு. ஓகேவா, 2/3 இவ்வளோ தான். நீங்கள் வந்து ஏறு வரிசையில் எழுதிட்டு தான் கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்சிட்டுனா சிம்பிள் தான். பெரிய எண்ணை பாருங்கள், சின்ன எண்ணை பார்த்துட்டு டக்குன்னு வந்து போட்டுருங்க, அவ்வளோதான். அடுத்த இடைநிலை. ஓகே, இப்போ இடைநிலை காண்க அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன மெத்தட்னா இதில் வந்து 2 வகை வந்து இடைநிலை வந்து கண்டுபிடிக்கிறது மெத்தட் வந்து இருக்குது. ஓகேவா, இப்போ இந்த நம்பர் இருக்குது. ஓகே 4 2 6 10 8 12 இதோட இடைநிலை காண்க. இந்த இடைநிலை காண்க கணக்குக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஏறு வரிசையில் எழுதினா தான் வந்து
அசெண்டிங் ஆர்டரில் எழுதுனா தான் வந்து கண்டுபிடிக்க முடியும். வீச்சுக்கு வந்து அசெண்டிங் ஆர்டர் கண்டிப்பாக தேவை கிடையாது. ஏன்னா பெரிய நம்பர் எது சின்ன நம்பர் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும் நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இடைநிலை கணக்குகளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஏறுவரிசையில் எழுதி தான் ஆகணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஏறுவரிசையில் எழுதியிருக்கு 2, 4, 6, 8, 10, 12. ஓகேவா? இப்போ ஏறுவரிசையில் எழுதியாச்சு. இதில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து இந்த நம்பர் எத்தனை நம்பர் வந்திருக்கு அந்த எண்ணிக்கை வந்து இரட்டைப்படையில் இருந்துச்சுன்னா நடு 2 எண்களுக்கு வந்து ஆவரேஜ் எடுக்கணும். அதே வந்து எண்ணிக்கை வந்து ஒற்றைப்படையில் இருந்துச்சுன்னா நடு எண் தான் வந்து இடைநிலை. இப்போ இந்த கணக்கில் பார்ப்போம். எத்தனை நம்பர் இருக்குன்னு 1, 2, 3, 4, 5, 6 ஏறு வரிசையில் எழுதிட்டோம். 6 நம்பர் இருக்குது. 6 நம்பர் இருந்துச்சுன்னா நடுவில் உள்ள 2 நம்பருக்கு வந்து ஆவரேஜ் எடுக்கணும். நடுவில் உள்ள 2 நம்பருக்கு ஆவரேஜ் எடுத்தோன்னா எவ்வளோ வரும்? 6 + 8. ஓகேவா? ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுத்துடணும். 6 + 8 14, 14/2 7. ஓகேவா? ஸோ இந்த நம்பரோட இடைநிலை வந்து 7. ஓகே, இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இல்லை பார்த்த உடனே எனக்கு தெரியுது 6க்கும் 8க்கும் நடுவில் வந்து 7 தான் வரும். ஸோ ஆவரேஜ் வந்து 7. இந்த குட்டி கணக்குக்கு வந்து இப்படி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பெரிய கணக்குனா வந்து 2ஐயும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். குட்டி நம்பர்னா அப்படின்னா பார்த்தீங்கன்னா 6, 8 இருக்குது. ஸோ நடுவில் வந்து 7 தான் வரப்போகுது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். அதே இது கன்சிக்யூட்டிவ் நம்பர். ஓகேவா? இதே கன்சிக்யூட்டிவ் நம்பர் இல்லாமல் 10, 20, ஒரு 18 இந்த மாதிரி நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா இப்படி வராது. ஸோ இந்த கணக்கில் வந்து பார்த்த உடனே தெரியுது 7 ஸோ 7ன்னு போட்டுடலாம். ஸோ வித்தியாசமான கணக்கு இருந்துச்சுன்னா 2 நம்பரையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து ஒரு ஸ்டெப்பு. இப்போ வந்து நம்ம கூட்டுற எண்ணிக்கை வந்து இரட்டைப்படையில் வந்தனால நடு எண்ணுக்கு வந்து 2 இது 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுத்து ஆவரேஜ் எடுத்தோம். அதே இது ஓகேவா? அதே இது வந்து நம்ம 2, 4, 6, 8, 10 ஓகேவா? இவ்வளோ தான். இதில் எத்தனை நம்பர் இருக்குது? 1, 2, 3, 4, 5 இப்படி ஒற்றைப்படையில் வந்து எண்ணிக்கை வந்து இருந்துச்சுன்னா நடு நம்பர் தான் வந்து இடைநிலை. ஸோ இடைநிலை வந்து 6. ஓகேவா? இந்த கணக்கு வந்து சிம்பிளாக முடிச்சிடலாம். இவ்வளோ தான் இடைநிலையில் வந்து கேட்க போகிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம 3 கான்செப்ட் வந்து பார்த்துருக்கு. நிகழ்வெண்ணா என்ன, வீச்சுனா என்ன, வீச்சு கெழுனா என்ன, இடைநிலைனா என்ன அப்படின்னு பார்த்தாச்சு. அடுத்தது வந்து முகடு. ஓகே, முகடில் பொறுத்த வரைக்கும் 1 முகடு, 2 முகடு, 3 முகடு, பன்முகடு அப்படின்ட்டு இருக்கு. இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதான் கணக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதோட ஆன்சர் வந்து கேட்பாங்க. இதோட ஆன்சர் வந்து என்னன்னு கேட்டால் 1, 2, 3, 3, 4, 4, 5, 6, 6 எந்த நம்பர் அதிக டைம் வந்து ரிப்பீட் ஆகி வந்திருக்கோ. ஓகேவா? இப்போ வந்து இதில் எது வந்திருக்கு? 6 வந்து 3 டைம் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ 6 தான் வந்து இதோட நிகழ்வெண். ஓகேவா? நிகழ்வெண்ணும் முகடு. இந்த முகடும் நிகழ்வெண்ணும் குழப்பம். ஓகேவா? முகடுங்கிறது எத்தனை டைம் ரிப்பீட் ஆகி வருதோ அந்த நம்பர் தான் வந்து முகடு. நிகழ்வெண்ணுங்கிறது எத்தனை டைம் ரிப்பீட் ஆகி வந்திருக்கு? 3 டைம் ரிப்பீட் ஆகி வந்திருக்கு. அதனால் நிகழ்வெண் வந்து 3. ஓகேவா? இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ இது ஒரு டைம் வந்திருக்குனால இது ஒரு முகடு. மேக்ஸிமம் வந்து முகடுன்னு தான் இருக்கும். ஓகேவா? இது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட். 1 முகடா, 2 முகடா, 3 முகடா, பன்முகடா அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா பாயிண்ட். இதெல்லாம் வந்து கணக்கில் கேட்க மாட்டாங்க. கணக்கில் கேட்கக்கூடியது வந்து இதோட முகடு நம்பர் வந்து என்னன்னு கேட்பாங்க. 6. இப்போ இதோட முகடு நம்பர் வந்து என்னென்னு கேட்பாங்க. இதில் வந்து 6 3 டைம் வந்திருக்கு, 2 3 டைம் வந்திருக்கு. ஸோ 2ம் 6ம் இதோட முகடு. ஸோ 2 டைம் வந்து வந்திருக்கிறதுனால இருமுகடு. அடுத்தது இதில் 6 வந்து 3 டைம் வந்திருக்கு, இதில் 3 டைம் வந்திருக்கு, இதில் 3 டைம் வந்திருக்கு. ஸோ 2 4 6. ஓகேவா? இந்த 3 நம்பருமே முகடு. இது வந்து 3 முகடு. ஓகேவா? இதற்கு மேலே 1 முகடு, 2 முகடு, 3 முகடு மட்டும்தான் உண்டு. 4 முகடு, 5 முகடு, 6 முகடுலாம் கிடையாது. 3 டைம்ஸ்க்கு மேலே எந்த நம்பரும் வந்துட்டுனாலுமே அது வந்து பன்முகடு அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. மோர் தேன் தேட். ஓகேவா? இந்த 1 முகடு, 2 முகடு, 3 முகடை தாண்டிட்டுனாலே வந்து அது பன்முகடு அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. ஓகே, இவ்வளோதான் ஈஸி. இப்போ அடுத்தடுத்த கணக்கு வந்து பார்ப்போம். ஒரு பரவலின் சராசரி மற்றும் முகடு முறையே 66 மற்றும் 60 எனில் இடைநிலை அளவு காண்க. ஓகே, இந்த கணக்கு மட்டும் இந்த ஃபார்முலா வந்து படித்து வச்சுக்கோங்க. முகடு = 3 × இடைநிலை அளவு × 2 × சராசரி. ஓகேவா? 2 × சராசரி. இப்போ நமக்கு 2 வேல்யூமே வந்து கொடுத்துட்டாங்க. சராசரி கொடுத்துருக்காங்க, முகடு கொடுத்துருக்காங்க. அப்போ முகடு வந்து எவ்வளவு? 60. ஓகே, முகடு வந்து 60ன்னு கொடுத்துருக்காங்க. 3 × இடைநிலையோட வேல்யூ தெரில. ஸோ எக்ஸ்ன்னு சும்மா வச்சுக்கிடுவோம். ஓகே, -2 × சராசரி. சராசரி வந்து 66. ஸோ 2 × 66. அவ்வளோதான். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி போட்டால் ஆன்சர் 60 = 3x -2 × 66. இப்போ 2 66 வந்து எவ்வளவு? 60 60 120 126 132. ஓகே, 132.
ஓகே மைனஸ் ஆஃப் 132 இருக்குது ஓகேவா. ஓகே இப்போ இங்கிட்ட என்ன இருக்குது 60 இருக்குது. ஸோ இது இங்கிட்ட வந்துச்சுன்னா ப்ளஸ் 132 ஓகே ப்ளஸ் 132ன்னு ஆயிரும். இங்கிட்ட வந்து இங்கே ஒரு 3x வந்துட்டு இருக்கா. ஸோ 3x வந்து அப்படியே இருக்கும். இப்போ இந்த ரெண்டையும் கூட்டினா 192 ஓகே 192 ஈக்குவல் டு 3x. அப்போ x இஸ் ஈக்குவல் டு ஓகே x ஈக்குவல் டு 192 டிவைடட் பை 3. ஒரு 3 3 6 3 18 மிச்சம் 1 4 3 20 ஓகே 4 3 12 64. x இஸ் ஈக்குவல் டு 64. இடைநிலை அளவு வந்து 64 ஓகேவா. கணக்கு ரொம்ப சிம்பிள். ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். 60ஓட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுறோம். இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுறோம். இது இங்கிட்டு கொண்டு வரோம். ஸோ சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர். ரொம்ப சிம்பிளான கணக்கு. அடுத்தது ஒரு கணக்கு பாருங்கள். இப்போ இப்படி ஒரு கணக்கு இருக்குது. 11 12 15 17 x+2 x+4 30 31 35 42 இவற்றின் இடைநிலை 20 எனில் எக்ஸின் மதிப்பு வந்து காண்க. இதோட இடைநிலை வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. இதோட இடைநிலை வந்து 20பா. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்னென்னு எடுத்துருக்காங்க. இப்போ இதில் எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ எண்ணிக்கை வந்து இரட்டைப்படையில் இருக்குது. இரட்டைப்படையில் இருந்தால் என்ன பண்ணுவோம், 2 நம்பர் கூட்டி நடுவில் உள்ள 2 நம்பர் கூட்டி 2ஆல் வகுத்துருமா. ஸோ இதுதான் அந்த 2 நம்பர் x+2 ப்ளஸ் x+4 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இடைநிலையோட வேல்யூ 20ன்னு கொடுத்துட்டாங்க ஓகேவா. இப்போ இந்த 2 வச்சு இங்கே பெருக்கலாமா. இந்த 2 கொண்டு போய் இங்கே பெருக்குனா 20 × 2 40 ஆயிரும். ஸோ x+2 x+4 வந்து எவ்வளவு, 2x + 6. 2x + 6 is equal to 40. அப்போ 2x is equal to 34 ஓகேவா. ஏன்னா 6 வந்து இங்கிட்டு போகுமா, 6 இங்கே போச்சுன்னா 40 - 6 34. 2x is equal to 34. x is equal to 34 divided by 2 17 ஓகேவா. x equal to 17. ஸோ எக்ஸின் மதிப்பு கேட்டிருக்காங்கல்ல இந்த கணக்கில் வரக்கூடிய எக்ஸின் மதிப்பு 17. 17னா இங்கே 19ன்னு வரும். 21 11 12 15 17 19 21. எக்ஸின் மதிப்பு வந்து 17 ஓகேவா. அந்த நம்பர் கேட்டிருந்தாங்கன்னா 19 21 ஓகேவா. அடுத்தது வந்து கூட்டு சராசரி. கூட்டு சராசரினா சராசரி மாதிரியே தான் இருக்கும் ஓகேவா. கொடுத்துருக்கு நம்பரை பாருங்கள், 25 20 34 26 25 ஓகேவா கொடுத்துருக்காங்க. கூட்டு சராசரியோட ஃபார்முலா வந்து எப்சிலான் எக்ஸ் டிவைடட் பை n. அதாவது இந்த நம்பரை எல்லாத்தையும் கூட்டணும், கீழே வந்து அந்த எத்தனை நம்பரோ அந்த நம்பரால் வகுத்தரணும் ஓகேவா. இப்போ இந்த நம்பர் எல்லாத்தையும் வந்து கூட்டினா எத்தனை, 25 ஓகே 25 + 20 ப்ளஸ் இல்லை ப்ளஸுக்கு பதிலாக கம்மா போட்டேன், இங்கே ப்ளஸ் வரும் ஓகேவா. 25 இங்கே ஒரு 25 50. இந்த ரெண்டையும் கூட்டினா ஒரு 60 110 130 வருது ஓகேவா. 130 டிவைடட் பை 5. ஏன்னா எண்ணிக்கை வந்து 5 கவுண்ட் இருக்குது ஓகே. 1 2 3 4 5. ஸோ 130 டிவைடட் பை 5 1 5 5 26 5 130 அவ்வளோதான். இதோட கூட்டு சராசரி வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 26. இதே வந்து எடையின் கூட்டு சராசரின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து ஃபார்முலா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். W1x1 + W2x2 டிவைடட் பை W1 + W2. இந்த டைப் வச்சு ஒரே ஒரு கொஸ்டின் வந்து டிஎன்பிசியில் நான் வந்து பார்த்துருக்கேன் ஓகேவா. அதனால் இதை பார்த்து வச்சுக்கோங்க. எடையின் கூட்டு சராசரி கேட்க சான்ஸ் இருக்குது. இதை வச்சு ஒரு கொஸ்டின் நான் பார்த்துருக்கேன் ஓகே. இப்போ WI ஈக்குவல் டு எடையின் அளவு ஓகேவா. இப்போ W அப்படிங்கிறது W1 அண்ட் W2 வந்து எடையின் அளவு ஓகே. இப்போ உதாரணத்துக்கு 10 கிலோ அண்ட் 20 கிலோ. W1 வந்து 10 கிலோ, W2ங்கிறது 20 கிலோ அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம். அடுத்தது XIங்கிறது எடையின் விலை ஓகேவா. இப்போ 1 கிலோ வந்து 10 ரூபா. அப்போ 10 கிலோ அப்படிங்கிறது 100 ரூபா ஓகேவா. இப்போ X1 வந்து 100 ரூபா, X2ங்கிறது 200 ரூபா ஓகேவா. இப்போது இதை தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம். இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணால் உதாரணத்திற்கு சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். 10 × 100
ப்ளஸ்ஸு 20 இன்ட்டு 200 டிவைடட் பை 10 + 20 30ன்னு வரும். ஓகேவா? இங்கே 10 இன்ட்டு 100 1000, 20 இன்ட்டு 200 4000 நினைக்கிறேன். 2 4 ஆமாம் 4000 தான். 5000. ஸோ 5000 டிவைடட் பை 30. 0 0 கேன்சல் ஆயிரும். 1 3 3 1 3 3 மிச்சம் 2 20 6 3 18 மிச்சம் 2 6 3 18. ஓகே, அப்போ 166 புள்ளி சம்திங் வரும். ஓகேவா? இது வந்து எக்ஸாம்பிளுக்கு இதே மாதிரி ஒரு கணக்கு கேட்டிருந்தாங்க, அதனால சொல்கிறேன். ஸோ 166 புள்ளி சம்திங் வந்து ஆன்சராக வந்து வரும். ஓகேவா? அடுத்த பெருக்கு சராசரி மற்றும் இசைவு சராசரி. ஓகே, இது ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ பெருக்கு சராசரி அப்படின்னா எடுத்துக்காட்டுக்கு பார்ப்போம். 5 மற்றும் 15 இவற்றின் பெருக்கல் சராசரி 5 மற்றும் 45. 5 மற்றும் 45 இவற்றின் பெருக்கல் சராசரி அப்படின்னு கேட்கும்போது பெருக்கல் சராசரி √AB. இப்போ அவ்வளோதான். இது ஏஇ, இது பிஇ. இந்த ரெண்டையும் வந்து ரூட்குள்ளே போடுங்க. 5 × 45 225 ரூட் விட்டு வெளியே எடுத்தால் 15. அவ்வளோதான். இது வந்து பெருக்கல் சராசரி. பெருக்கல் சராசரிக்கு ஃபார்முலா தான் இம்பார்ட்டன்ட், √AB. அதே இசைவு சராசரின்னு கேட்டால் 2 × AB டிவைடட் பை A + B. இப்போ இதே கணக்கு தான். 2 × 45 × 5. ஓகேவா? 10 10 45 450 டிவைடட் பை 5 + 45 50. 0 0 கேன்சல். 1 5 5 9 5 45. ஸோ இசை சராசரி வந்து 9. இந்த கணக்கு பேஸ் பண்ணி டிஎன்பிசியில் ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டின் இது தான். ஓகேவா? என்னென்னு பார்த்தீங்கன்னா, இரு எண்களின் பெருக்கல் சராசரி மற்றும் இசை சராசரி முறையே. பெருக்கல் சராசரிங்கிறது 8, இசை சராசரிங்கிறது 6.4 எனில் அந்த எண்கள் என்ன? இதில் வந்து ஏபி கொடுத்துட்டாங்க. நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே ஆன்சரை கொடுத்துட்டு அந்த நம்பர் என்னன்ட்டு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி கணக்குகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆப்ஷனில் இருந்து தான் எடுக்க முடியும். ஓகேவா? ஆப்ஷன்லேருந்து எடுக்கிறது எப்படி? இந்த 2 நம்பரையும் பெருக்கி ரூட்டுக்குள்ளே வச்சு வெளியே எடுங்க. இப்போ 8 8 எவ்வளவு? 64. வெளியே எடுத்தால் 8. இங்கே இசைவு சராசரி 8ங்கிறது. அப்போனா கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஆனால் எல்லாத்துக்குமே செக் பண்ணோம். ஆனால் இதில் பாருங்கள், 32 × 2 64. 64 வந்து ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் 8. 4 16 64 வெளியே எடுத்தால் 8. ஓகேவா? 10 × 6 ரூட்டு வந்து 60 வரும். இதை மட்டும்தான் ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் வராது. ஸோ இந்த 3 ஆப்ஷனுமே வந்து நமக்கு பாசிபிள் இருக்குது. இப்படி 3 ஆப்ஷனுமே பாசிபிள் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுட்டு இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோன்னா, இந்த 3 ஆப்ஷன்லேருந்து ஒரு ஆப்ஷன் தான் இருக்க போகுது. அப்போது இந்த 6.4 எது வருமோ அப்படின்னு செக் பண்ணோம். இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து சி தான் வந்து வரும். அதனால் நான் டேரெக்டாக சி எடுக்கிறேன். நீங்கள் வந்து எல்லா ஆப்ஷனுக்கும் போட்டு பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இப்போது இசைவு சராசரி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பெருக்கல் சராசரி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு. ஸோ இசைவு சராசரிங்கும் போது 2 × A எவ்வளவு? 4 × B வந்து 16. 16 + 4 20. இதை பெருக்குவோமா? 32 × 4 சாரி, இந்த 2 பெருக்கிறோம். 16 32 64 128. 128 டிவைடட் பை 20. 1 2 64 வரும். ஓகேவா? இங்கே டிவைடட் பை 10 இருக்கா? 2 20. ஸோ 64/10 6.4. ஆன்சர் வந்துட்டா 6.4. ஸோ இந்த 2 நம்பரையும் எடுத்து நம்ம போடும்போது பெருக்கல் சராசரி 8 வருது, இசை சராசரி வந்து 6.4 வருது. ஸோ கணக்கு வந்து கரெக்டு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து கண்டுபிடிக்கணும். அடுத்தது முதல் 10 பகா எண்களின் வீச்சு. ஓகே, முதல் 10 பகா எண்களின் வீச்சு வந்து என்னன்னு கேட்டால், முதல் 10 பகா எண்களை எழுதணும். ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடிய எண்கள் தான் வந்து பகா எண்கள்.
அப்போ முதல் 10 பகாயன்கள் வந்து என்னென்னா 2 3 5 7 11 13 17 19 23 29. வீச்சு நமக்கு தெரியும், பெரிய நம்பர் மைனஸ் சிறிய நம்பர். 29 மைனஸ் 2 27ங்கிறது வீச்சு. உங்களுக்கு மொதல் 10 பகாயன்கள் மட்டும் நீங்கள் எழுதி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த கணக்கு வந்து இந்த மாதிரி கணக்குகள் ஓயாமல் கேட்பான். முதல் 10 பகாயன்களின் வீச்சு, முதல் 10 பகாயன்களின் இடைநிலை, முதல் 10 பகாயன்களின் சராசரி. ஓகேவா, இந்த மாதிரி கணக்குகள் வந்து ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ஸோ முதல் 10 பகாயன்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு கணக்கு, மிகச்சிறிய மதிப்பு ஒரு நம்பர் சீரீஸில் மிகச்சிறிய மதிப்பு 14.1, அதோட வீச்சு 28.4 எனில் பெரிய மதிப்பு என்ன? நமக்கு ஃபார்முலா தெரியும், எல் மைனஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு வீச்சு. எஸ் கொடுத்துருக்காங்க, எல்லை வந்து கண்டுபிடிக்கணும். எஸ் வந்து -14.1, வீச்சு வந்து 28.4. ஸோ எல்லை மட்டும் இங்கிட்ட வச்சுட்டு எஸ் எங்கிட்ட போனால் ப்ளஸ் ஆயிரும். 28.4 ப்ளஸ் 14.1 42.5. ஸோ பெரிய நம்பர் வந்து என்னென்னா 42.5. அடுத்த 24 காரணிகளின் கூட்டு சராசரி. இப்போ 24 காரணிகளின் கூட்டு சராசரி அப்படின்னா வந்து என்னென்னா 24 எந்தெந்த நம்பரால் டிவைட் ஆகும்? 1ஆல் டிவைட் ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும், 3ஆல் டிவைட் ஆகும், 4ஆல் டிவைட் ஆகும், 6ஆல் டிவைட் ஆகும், 8ஆல் டிவைட் ஆகும், 12ஆல் டிவைட் ஆகும், 24ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா, ஸோ இத்தனை நம்பரால் டிவைட் ஆகும். இத்தனை நம்பரையும் வந்து கூட்டணும், அதான கூட்டு சராசரி. ஓகே, 3 3 3 6 10 16 16 8 24 24 24 48 48 12 60. ஓகே, 60 டிவைடட் பை எத்தனை நம்பர்னு பார்க்கணும்? 1 2 3 4 5 6 7 8 டிவைடட் பை 8. 1 8 8 7 8 56, மிச்சம் 4, 8 40. ஸோ 7.5. இந்த 24 காரணிகளின் கூட்டு சராசரி வந்து 7.5. ஓகேவா, இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்ல, இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்டான டாபிக். இன்னும் வந்து கொஞ்சம் டாபிக்ஸ் இருக்குது. இப்போ அதை வந்து அடுத்து வந்து இப்போ பார்ப்போம். ஓகேவா, இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே முக்கியம். இன்னொரு டைம் வந்து ஒரு ரீகால் வந்து பண்ணிக்கிடுவோம். பாருங்கள், குட்டியை வந்து ரீகால் பண்ணி முடிச்சிடும். நிகழ்வெண் இங்கிலீஷில் ஃப்ரீக்வன்சிங்கிறது 6 3 நிகழ்வெண் அப்படின்னு கேட்டால், நிகழ்வெண்ணா என்னென்னா ஒரு நம்பர் எத்தனை டைம் வந்து ரிப்பீட் ஆகுதோ, ரிப்பீட் ஆகக்கூடிய கவுண்டிங் தான் வந்து அந்த நம்பரோட நிகழ்வெண். இப்போ உதாரணத்திற்கு 6 நிகழ்வெண்ணுங்கிறது 6 3 டைம் வந்திருக்கு. ஸோ 3 தான் நிகழ்வெண். 3 வந்து 2 டைம் வந்திருக்கு. ஸோ 2 தான் வந்து நிகழ்வெண். வீச்சுனா தெரியும், பெரிய எண் மைனஸ் சிறிய எண். வீச்சுக்கெழுனா வந்து பெரிய எண் மைனஸ் சிறிய எண் டிவைடட் பை பெரிய எண் ப்ளஸ் சிறிய எண்ட்டு போடணும். ஓகேவா, இதுக்கு வந்து இந்த 2 குட்டி ஃபார்மில் தான். இது பெரிய எண். ஓகே, இது தெரிஞ்சால் போதும், ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஓகே, இதற்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஏறு வரிசையில் எழுதணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு நம்பர் சீரீஸை பார்த்தோன்னா பெரிய நம்பர் மற்றும் சிறிய நம்பர் தெரிஞ்சிட்டுனா டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் வந்து கொண்டு வந்துடலாம். அடுத்து இடைநிலைங்கிறது 2 மெத்தட் இருக்குது. இடைநிலையில் இரட்டைப்படையில் வந்து இந்த எண்ணிக்கை வந்து இருந்துச்சுன்னா நடுவில் 2ஐயும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணும். ஒற்றைப்படையில் வந்து எண்ணிக்கை இருந்துச்சுன்னா நடுவில் நம்பர் தான் வந்து இடைநிலை. அடுத்து முகடுங்கும்போது 3 முகடு இருக்குது. ஓகேவா, ஆனால் இதெல்லாம் முக்கியம் கிடையாது. முகடுங்கிறது எத்தனை டைம் வந்து ஒரு நம்பர் வந்து ஹையஸ்ட்டாக வந்து ரிப்பீட் ஆகுதோ அதான் வந்து முகடு. இதில் வந்து 6 வந்து அதிக முறை வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ 6 தான் முகடு. இதில் 6ம் 2ம் அதிகபட்சம் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ 2 6 முகடு. இதில் 2 6 4 இந்த 3மே வந்து முகடு. ஓகே, அதேமாதிரி முகடில் வந்து 1 முகடு 2 முகடு 3 முகடு தான் இருக்குது. அதுக்கு 4 5லாம் கிடையாது, பன்முகடு அதுக்கு மேலே. அடுத்து இந்த ஒரு ஃபார்முலா முக்கியம். முகடு ஈக்குவல் டு 3 இடைநிலை அளவு மைனஸ் 2 சராசரி. ஓகே, இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். வேறு கூட்டு சராசரிங்கிறது ஆவரேஜ் தான். ஆவரேஜுக்கு என்ன பண்ணுவோம்? எல்லா நம்பரையும் கூட்டி எத்தனை நம்பரோ எண்ணிக்கையோ அந்த எண்ணிக்கையால் வகுத்துருவோம். அதாவது வந்து இங்கே இது என்னது பேர் மறந்துட்டேன். ஐ ஃபார்கட் த நேம். ஓகே, அது பெராட் ஞாபகம் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா, அடுத்து பெருக்கல் சராசரி √AB ஃபார்முலா. இசைவு சராசரி 2AB AB. இந்த எடையின் கூட்டு சராசரின்னு இருக்குல்ல, இதுக்கு இந்த ஃபார்முலா வந்து படித்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு கொஸ்டின் நான் பார்த்துருக்கேன். W1 x1 + W2 x2 W1 + W2. ஓகே, அவ்வளோதான். ஓகேவா, இவ்வளோதான் இது. ஓகே, மீதி எல்லாம் சொல்லிட்டேன். ஓகே, அதுமாரி இந்த பகாயன்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்த பார்க்கக்கூடிய இது எல்லாமே வந்து இதில் வந்து ஒரு 4 டாபிக் தான், ரொம்ப குட்டியான டாபிக் தான். ஸோ இதையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க, எக்ஸாமில் வந்து கேட்கலாம்.
எதுவும் கேட்டிருக்காங்க. மாறுபட்ட கெழு, விளக்க வர்க்க சராசரி, திட்ட விளக்கம் இந்த மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போ போவோம். திட்ட விளக்கம் வந்து சிக்மா அப்படின்ட்டு குறியிடுவாங்க. ஓகேவா? திட்ட விளக்கத்தை வந்து சிக்மா அப்படின்ட்டு குறியிடுவாங்க. விளக்க வர்க்க சராசரியை வந்து வி அப்படின்ட்டு குறிப்பிடுவாங்க. ஓகேவா? இப்போ விளக்க வர்க்க சராசரி கொடுத்துட்டு திட்ட விளக்கம் கேட்டால் ரூட் ஆஃப் விளக்க வர்க்க சராசரி வேரியன்ஸும்பாங்க இங்கிலீஷில். ஓகேவா? வீணா வந்து இங்கிலீஷில் வந்து வேரியன்ஸும்பாங்க, தமிழில் வந்து விளக்க வர்க்க சராசரி. ஓகே, இந்த ஃபார்முலா மட்டும் படித்து வச்சுக்கோங்க. வேரியன்ஸை கொடுத்துட்டு திட்ட விளக்கம் கேட்டால் ரூட் ஆஃப் வேரியன்ஸ்க்கு வந்து ரூட் எடுக்கணும். விளக்க வர்க்க சராசரி கொடுத்துட்டு சிக்மா கேட்டால் சிக்மா வந்து ஸ்கொயர் பண்ணிடணும். ஓகேவா? இவ்வளோதான். இதற்கான கணக்குகள்லாம் பின்னாடி வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது மாறுபாட்டு கெழு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் CV ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார். இந்த எக்ஸ் பாருங்கிறது என்னென்னா கூட்டு சராசரி இன்ட்டு 100. ஓகேவா? சிக்மா இஸ் ஈக்குவல் டு ரூட் வி, வி இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர், CV கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் மாறுபாட்டு கெழு கண்டுபிடிக்கணும்னா இதுதான் ஃபார்முலா, சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. ஓகேவா? இந்த ஃபார்முலா மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஆனால் இந்த கொஸ்டின் வந்து கேட்க மாட்டாங்க. இந்த கொஸ்டின் வந்து ஒரு 10th 9th எக்ஸாமில் வந்து 5 மார்க் கொஸ்டின் இது. ஓகேவா? ஸோ இதை வந்து கேட்க மாட்டாங்க. சும்மா இந்த ஃபார்முலா மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய கணக்காக செய்யணும். அதனால் இது இந்த ஃபார்முலா வச்சு கேள்வி கேட்க சான்ஸ் கிடையாது. அடுத்து முதல் எண் 7 எண்களின் திட்ட விளக்கம். முதல் எண் 7 எண்களின் திட்ட விளக்கம் அப்படின்னா என்னென்னா சிக்மா ஈக்குவல் டு d ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 12. இப்போ இதில் d வந்து என்னென்னா 1. ஓகேவா? ஏன்னா 7 எண்களோட டிஃப்ரென்ஸ்னால் என்ன, 1 2 3 4 இந்த மாதிரி உள்ளே தான் 7 எண்கள். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து என்ன இருக்க போகுது, 1 தான் இருக்க போகுது. டினா வந்து டிஃப்ரென்ஸ்னு அர்த்தம். ஸோ d ஈக்குவல் டு 1, அவ்வளோதான். இப்போ முதல் 10 7 எண்களின் கூடுதல் அப்படின்னு கேட்பாங்க, பின்னாடி கணக்கு வரும். அப்படின்னா வந்து இங்கே என்ன பண்ணணும், எண்ணுக்கு பதிலாக 10ன்னு போடணும். அவ்வளோதான் இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும். தொடர்ச்சியான 10 இரட்டைப்படை எண்களின் திட்ட விளக்கம் அல்லது தொடர்ச்சியான 10 ஒற்றைப்படை எண்களின் திட்ட விளக்கம். ஓகேவா? அதுக்கும் வந்து அதே ஃபார்முலா தான். சிக்மா ஈக்குவல் டு டி டிவைடட் பை சிக்மா ஈக்குவல் டு டி இன்ட்டு ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 12 தான். ஆனால் இதில் வந்து டி இந்த டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே 1ன்னு இருக்கா, ஏன்னா 7 எண்கள்னால் 1 தான் வரப்போகுது. ஓகேவா? அதே இது இரட்டைப்படை எண்கள் கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னா 2 4 6 8 10. இப்போ இதில் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், எல்லா நம்பருக்கு இடையில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 2 இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி கன்சிக்யூட்டிவ் நம்பர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஆட் நம்பர்ஸ் அப்படின்னா 1 3 5 7 9 11. இப்போ இதுக்கு எல்லா கன்சிக்யூட்டிவ் நம்பருக்கும் வந்து 2 வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ஆட் நம்பர்னாலும் சரி ஈவன் நம்பர்னாலும் சரி கன்சிக்யூட்டிவ் நம்பருக்கு இடையிலான டிஃப்ரென்ஸ் வந்து 2. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அதே ஃபார்முலாவில் இங்கே டிக்கு பதிலாக 2ன்னு போடுவோம், அவ்வளோதான். ஓகே, அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா திட்ட விளக்கத்தை ஓகேவா ஒரு குறிப்பிட்ட நம்பர் கொடுத்துருக்காங்க, 1 2 3 4 5 இப்படின்ட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இதோட திட்ட விளக்கம் வந்து 6ன்னு கொடுத்துட்ருக்காங்க இப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட எண்ணால் ஓகேவா இந்த கொடுக்கப்பட்ட நம்பரை ஒரு குறிப்பிட்ட எண்ணால் கூட்டும் போதோ கழிக்கும் போதோ திட்ட விளக்கம் மாறுது. ஸோ இதில் உள்ள எல்லா எண்ணையும் 1 கூட 5 கூட்டுறோம், 2 கூட 5 கூட்டுறோம், 3 கூட 5 கூட்டுறோம், 4 கூட 5 கூட்டுறோம், ஸோ 5 கூட 5 கூட்டுறோம். ஸோ ஓகேவா இதோட இனிஷியல் திட்ட விளக்கம் வந்து 6 இருக்குது. இப்படி 5 கூட்டின பிறகு திட்ட விளக்கம் வந்து என்ன இருக்கும்னு கேட்டால் 5 தான் இருக்கும். 5 கழித்தாலும் திட்ட விளக்கம் 5 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக வந்து கண்டென்ட் வந்து என்னென்னா திட்ட விளக்கம் வந்து கூட்டும் போதும் கழிக்கும் போதும் மாறாது. அதே வந்து இந்த திட்ட விளக்கம்ங்கிறதுல இது வந்து பெருக்கும் போதும் வகுக்கும் போதும் திட்ட விளக்கத்தையும் வந்து கூடையே சேர்த்து பெருக்கிடணும் அல்லது வகுத்து விட வேண்டும். ஓகேவா? இதே மாதிரி தான் வந்து ஆவரேஜுக்கும் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து வரும். ஒரு எண்ணின் ஆவரேஜுங்கிறது ஒரு குறிப்பிட்ட எண்ணால் வந்து கூட்டும் போதும் கழிக்கும் போதும் மாறாது. அதே வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணின் ஆவரேஜுங்கிறது பெருக்கும் போதும் வகுக்கும் போதும் அந்த ஆவரேஜையும் வந்து பெருக்கணும் அல்லது வகுக்கணும். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். இப்போ கணக்குக்குள்ளே போனோன்னா உங்களுக்கு இதை பற்றி சொன்னது வந்து எல்லாமே வந்து புரியும். ஓகேவா? இப்போ வந்து கணக்குள்ளே போகுமா? ஓகே, ஒரு 10 மினிட்ஸ் தான், எல்லாம் குட்டி குட்டி கணக்கு தான்.
ஓகே பாருங்கள், 5 எண்களின் திட்ட விலக்கம் 7 எனில் அவற்றின் விலக்க வர்க்க சராசரி. இங்கே திட்ட விலக்கம் சிக்மா வந்து கொடுத்துட்டாங்க. திட்ட விலக்கம் சிக்மா கொடுத்துட்டு விலக்க வர்க்க சராசரி வி வந்து கேட்டிருக்காங்க. வி ஓகேவா, வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. வேரியன்ஸ் கேட்டால் என்ன பண்ணுவோம், சிக்மா வந்து ஸ்கொயர் பண்ணிடுவோம். சிக்மா வந்து 7ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ சிக்மா ஸ்கொயர் பண்ணால் 7 ஸ்கொயர் 49. ஓகேவா, அவ்வளோதான். ஸோ சிக்மா 7 கொடுத்துட்டாங்க. வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. வேரியன்ஸ் கேட்டால் சிக்மா ஸ்கொயர்னு கண்டுபிடிப்போம். சிக்மா வந்து 7. ஸோ 7 ஸ்கொயர் பண்ணால் 49. இவ்வளோதான் ஆன்சர். அடுத்த கணக்கு பாருங்கள். 7 எண்களின் விலக்க வர்க்க சராசரி 9. வேரியன்ஸ் வந்து 9ன்னு கொடுத்துட்டாங்க. திட்ட விலக்கம் சிக்மா வந்து கேட்டிருக்காங்க. வேரியன்ஸ் கொடுத்து சிக்மா கேட்டால் வேரியன்ஸை ரூட்டுக்குள்ளே போட்டுருவோம். ஸோ ரூட் 9 வந்து என்ன வரும், 3. 9 ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் 3. அவ்வளோதான். அடுத்து இந்த கணக்கு தான் வந்து நாங்கள் இந்த கூட்டும்போது கழிக்கும்போது பெருக்கும்போது சொன்னோம்ல, அதுக்கு வந்து பொருந்தோம். 10 மதிப்புகளின் திட்ட விலக்கம் 5 எனில் அந்த எண்களுடன் ஓகேவா, அந்த 10 மதிப்புகளுடன் 10ஐ கூட்டும்போது 10 கூட்டணும். ஓகேவா, 10 எண்களின் திட்ட விலக்கம் 5 மேலும் அந்த 10 மதிப்புகள் கூட 10ஐ கூட்டணும் எனில் புதிய மதிப்புகளின் திட்ட விலக்கம் வந்து என்ன, விலக்க வர்க்க சராசரி வந்து என்ன. ஓகே, நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம். இப்போ இந்த 10 எண்களுக்கூடையும் வந்து 10 கூட்டும்போது திட்ட விலக்கம் வந்து என்னது, மாறாது, நோ சேஞ்ச். ஸோ திட்ட விலக்கம் வந்து 5 தான் வந்து இருக்கும். ஸோ திட்ட விலக்கம் வந்து 5ன்னு இருக்கும்போது வேரியன்ஸ் வந்து என்னென்னு வரும், சிக்மா ஸ்கொயரு. ஸோ 5 ஸ்கொயரு 25. ஸோ புதிய மதிப்பெண்களின் திட்ட விலக்கம் வந்து 5, அதோட விலக்க வர்க்க சராசரி வந்து 25. இதான் வந்து இந்த கணக்கோட ஆன்சர். ஓகே, அதே வந்து இந்த இதில் வந்து கேட்டிருக்காங்க 10 மதிப்புகளின் வந்து 10ஐ வந்து கழிக்கிறோம் அப்படின்னா வந்து திட்ட விலக்கம் வந்து என்னது, விலக்க வர்க்க சராசரி வந்து என்னன்னு கேட்டிருப்பாங்க. ஓகேவா, 10 எண்ணை வந்து கழித்தாலும் சரி, ஓகே, கூட்டினாலும் சரி கழித்தாலும் சரி திட்ட விலக்கம் வந்து மாறாது. ஸோ இப்போ 10 எண்களை கழிக்கிறாங்க உதாரணத்துக்கு வச்சுக்கிடுவோமே, கழித்தாலும் திட்ட விலக்கம் வந்து 5 தான் வந்து இருக்க போகுது. ஓகேவா, அப்போ விலக்க வர்க்க சராசரி இது சிக்மா, இதை ஸ்கொயர் பண்ண விலக்க வர்க்க சராசரி 25. ஏன் வந்து கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு நம்பர் கூடயும் தான் நீங்கள் 10 கூட்டுறீங்க, ஒவ்வொரு நம்பர் கூடயும் தான் 10 கழிக்கிறீங்க. அதனால் சிக்மாவில் வந்து ஒரு சேஞ்சஸுமே ஏற்படாது. அதுதான் வந்து ஒரு ரியல் தத்துவம். அது அவ்வளோதான். இதுக்கு வந்து மோர் தென் எக்ஸ்ப்ளனேஷனே வந்து கிடையாது. ஓகேவா, அதே மாதிரி இப்போது பெருக்கல்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, பெருக்கல்னு கொடுத்துட்டாங்க. பெருக்கல் ஆர் வகுத்தல். ஃபஸ்ட்டு பெருக்கல் பார்ப்போம், அடுத்த வகுத்தல் சொல்கிறேன். 10 மதிப்பு எண்களையும் வந்து 10ஆல் பெருக்கிறாங்க. அப்போ திட்ட விலக்கம் வந்து என்ன வரும், புதிய திட்ட விலக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய திட்ட விலக்கத்தையும் 10ஆல் பெருக்கிடணும். ஸோ திட்ட விலக்கம் வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து 10ஆல் பெருக்கிடணும். 10ஆல் பெருக்குனா 50. ஓகேவா, இது வந்து சிக்மா வீட்டு. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் வேரியன்ஸ் விலக்க வர்க்க சராசரி. ஸோ 50 ஸ்கொயரு 2500. ஓகேவா, இதே இது வகுத்தல் 10ஆல் வந்து வகுக்கிறோம் அப்படின்னு கொடுத்தா விலக்க வர்க்க சராசரியை வகுத்தரணும். சரி, திட்ட விலக்கத்தை வகுத்தரணும். கொடுத்துருக்க திட்ட விலக்கம் வந்து என்னது, 5. ஸோ 5/10 ஓரஞ்சு 5 ஈரஞ்சா 10 1/2 1/2 ஸ்கொயரு. விலக்க வர்க்க சராசரி வேணால் வி ஸ்கொயர் தானே, வி ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயரு. 1/2 ஸ்கொயர்னால் 1/4. ஓகேவா, இவ்வளோதான். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து ரொம்ப குட்டி குட்டி கான்செப்ட்டு. இதில் இருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆனால் இதை வந்து எப்படி செய்யணும்னு நமக்கு தெரியாது. அதனால் வந்து அந்த 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து வேஸ்ட்டாக போகும். இந்த கணக்கெலாம் ரொம்ப லட்டு மாதிரி கணக்குகள் குரூப் 4லலாம் நிறைய கேட்பாங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள். எக்ஸ் ஒய் ஜெட்டின் திட்ட விலக்கம் கே எனில் x+7 y+7 z+7 திட்ட விலக்கம் வந்து என்ன. ஓகேவா, XYZின் திட்ட விலக்கம் கே எனில் XY. ஓகே, இப்படி கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கு வந்து அதே இது தான். XYZோட திட்ட விலக்கம் தான் KE. ஓகேவா, இங்கே என்ன பண்ணுறாங்க, எக்ஸு கூட ஒரு 7 கூட்டுறாங்க, ஒய்யு கூட ஒரு 7 கூட்டுறாங்க, ஜெட்டு கூட வந்து ஒரு 7 கூட்டுறாங்க. ஓகேவா, எந்த நம்பர் 3 நம்பர் கூட 7 கூட்டுனாலும் கழித்தாலும் வந்து என்னது, திட்ட விலக்கம் வந்து மாறாது. ஸோ திட்ட விலக்கம் வந்து இதுக்கும் வந்து மாறாது. திட்ட விலக்கம் வந்து என்னது, அதே கே தான் வந்து வரப்போகுது.
ஓகேவா? ஸோ கணக்கு பார்த்தோன்னே என்னடா x+7 y+7 z+7 கொடுத்துருக்காங்கன்னு கொஞ்சம் டிஃபிகல்ட்டுமா தெரியும். ஒன்றும் கிடையாது, அதே தான் வந்து ஆன்சர் வரப்போகுது. சில விவரங்களின் கூட்டு சராசரி மற்றும் திட்ட விளக்க முறையை 48 மற்றும் 12 எனில் மாறுபாட்டுகள் வந்து காண்க. ஓகே, கூட்டு சராசரி எக்ஸ் பார் ஈக்குவல் டு 48, சிக்மா ஈக்குவல் டு 12 மாறுபாட்டுக்கெழுங்கிறது இதான சிவி ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100 சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் அவ்வளோதான். 12 டிவைடட் பை 48 இன்ட்டு 100 ஒரு 12 12 4 12 48 ஒரு 4 25 ஆன்சர் வந்து 25. மாறுபாட்டுக்கெழு வந்து என்னது 25. அடுத்து 100 பேர் கொண்ட குழுவின் சராசரி உயரம் 175 சென்டிமீட்டர் எனில் மாறுபாட்டுக்கெழு 4% எனில் அவர்களின் உயரத்தின் திட்ட விளக்கம் வந்து என்னது? ஓகே, இதுக்கும் வந்து இதே ஃபார்முலா தான். ஓகே, இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, மாறுபாட்டுக்கெழு 4ன்னு கொடுத்துட்டாங்க, சராசரி உயரம் எக்ஸ் பார் 175ன்னு கொடுத்துருக்காங்க, சிக்மா வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? இல்லை வந்து ஈஸி ஆன்சர் வரும். 4 ஈக்குவல் டு சிக்மா தெரில டிவைடட் பை 175 இன்ட்டு 100 25ஆல் அடிப்போம் 4, இங்கே 25ஆல் அடித்தா 7. ஓகேவா? 7. ஓகே, இந்த 7 இங்கிட்டு போகுமா? ஸோ 4 7 4 இன்ட்டு 7 இன்ட்டு 4 சிக்மான்ட்டு இருக்கும். 4 7 28, 28 ஈக்குவல் டு 4 சிக்மா, சிக்மா ஈக்குவல் டு 28/4 ஒரு 4 7 4 28. ஸோ திட்ட விளக்கம் சிக்மா ஈக்குவல் டு 7. ஓகேவா? அடுத்தது 10 முதல் 10 ஏழு எண்களின் திட்ட விளக்கம் வந்து என்னது? ஓகே, இதில் சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சருங்க ஈஸியாக வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ டி என்னது டிஃப்ரென்ஸ் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏழு எண்களின் டிஃப்ரென்ஸ் வந்து 1. ஸோ டி ஈக்குவல் டு 1ன்னு போட்டுருங்க, அவ்வளோதான். 1 எண் வந்து 10 கொடுத்துட்டாங்க. ஸோ 10² - 1 டிவைடட் பை 12. 1 போட்டாலும் 1 தான், போடலைனாலும் 1 தான். அப்போது 99 100 100 - 1 டிவைடட் பை 12. 100 - 1 வந்து என்னது 99. ஸோ 99 டிவைடட் பை 12. இப்போ இது 3ஆல் அடி கொடுக்கலாமா? 33 3 12. அவ்வளோதான் ஆன்சர் வந்து √33. 4 மட்டும் ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் 2ன்னு வரும். ஸோ √33 டிவைடட் பை 2. இதே மாதிரி கணக்குகள் வந்து 10 இரட்டைப்படை எண்களின் திட்ட விளக்கம் கேட்கலாம், 10 ஒற்றைப்படை எண்களின் திட்ட விளக்கம் கேட்கலாம். கேட்டால் என்ன பண்ணணும், 2ன்னு போட்டுடணும். 2ன்னு போட்டுட்டு இதே இதுதான் 10² - 1 டிவைடட் பை 12. 10² வந்து 100. ஆனால் இங்கே 2ஆல் பெருக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ பார்ப்போம்மா என்ன வரும்ன்ட்டு. 100 - 1 99/12. 99/12 வந்து நம்ம ஏற்கனவே வந்து சிம்பிளிஃபை வந்து பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? இந்த வேல்யூக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கோம். 2 இன்ட்டு √33 டிவைடட் பை 2. 2வும் 2வும் கேன்சல். ஓகேவா? அவ்வளோதான். √33 வந்து ஆன்சர் வரும். ஸோ ஆடு நம்பருக்கும் இதான் வந்து ஆன்சராக வரும்னு நினைக்கிறேன். ஆட் நம்பருக்கும் இதான் வந்து ஆன்சராக வரும். ஓகேவா? அவ்வளோதான்.